அம்மா அந்தியூரு பத்ரகாளி வாரம்மா அவன் மகிமதனை சொல்லி வாருங்களம்மா. வடக்கு முகம் பார்த்திருக்கா வாங்கம்மா, வடக்கு முகம் பார்த்திருக்கா வாங்கம்மா, இங்கு வந்து விட்டால் துன்பம் தீருங்களம்மா. இப்படி மேக்கப் போடுறவர் ஒரு ஆள் வரல. நம்ம நண்பர் நம்ம ஊர் பக்கத்துலேயே சுந்தர்ஜியிலேருந்து எல்லாருமே கிராமிய கலையில் பாராட்டினாங்க. அது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இந்த அம்மன் வேஷம் போட்டு ஆடினதும் கருப்புசாமி வேஷம் போட்டுட்டு ஆடினதும் சூப்பராக இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நமது வேலுநம்பி யூடியூப் அவர்களுக்கு நன்றி. நமது அந்தியூர் பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளையானது 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு அந்தியூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வந்து அதுக்கான மாணவர்களுக்கு வந்து கல்வி உபகரணங்கள் வழங்குறது. அதே போல் நம்ம கார் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பத்ராளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்கிறது. அதனை தொடர்ந்து மாத்தூர் மரபாளையம் அதே போல் கீழ்வாணி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கல்வி உபகரணம் வழங்குறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கான அவங்களையெல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக உயர்கல்வி விதத்தில் ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் அவங்களுக்கெல்லாம் ஒரு விழா ஏற்பாடு செஞ்சு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் காவலர் பயிற்சி விஏஓ இந்த மாதிரி பயிற்சிக்கு வந்து அந்தியூரில் ஒரு மையம் வச்சு இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் உயர்கல்விக்கான ஆலோசனை மையமாக நடத்தலாம் அப்படின்றது இனி வரக்கூடிய வருடங்களில் ஒரு தீர்மானமாக வச்சு எங்களுடைய அறக்கட்டளையானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் அறக்கட்டளைக்கு வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான மக்களும் வந்து எங்களுடைய அறக்கட்டளைக்கு உதவி புரிஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த மேடை நிகழ்ச்சி அப்படின்றது கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இந்த ஆண்டு வந்து 3ஆம் ஆண்டு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மதுரை திருபுவனம் புகழில் இருக்கக்கூடிய அம்பலவாணன் அப்படின்ற ஒரு கலைக்குழுவினர் கிராமிய இசை நிகழ்ச்சியானது இங்கே நடக்கிறதுக்கு ஏதுவாக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணா வணக்கம். அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்து வரோங்கண்ணா? மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துலேருந்து நாங்கள் வர்றோம். திருப்புவனத்துலேருந்து கிராமிய கலை இசை நிகழ்ச்சி. ஆமாம். நம்ம எந்த மாதிரி இசை கருவிகள்லாம் பயன்படுத்துகிறோம்? கிராமியம்னு சொன்னாலே தவுள், நாதசுரம், தபேலா, கீபோர்டு, பேடு இப்படி இந்த நாட்டுப்புற இசையோடு சேர்த்து உங்களுக்கு அம்மன் அப்படியே நேர அந்த அம்மன் மடப்புறத்து காளி வர்றது மாதிரி இங்கே அந்தியூர் காளியம்மன் ஆடி வர்றது மாதிரி உள்ள காட்சிகள், கருப்புசாமி ஆட்டம், தாயை பற்றி, விவசாயத்தை பற்றி, அப்படி இந்த நாட்டுப்புற அத்தை மக மாமா மக அப்படின்ற மாதிரி உள்ள நாட்டுப்புறனுடைய சிந்தனைகளை பாடலாக தொகுத்து வழங்குகிறோம். மதுரை திருப்புவனம் அம்பலநாதன் கிராமிய கலைக்குழு நாட்டுப்புற நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தி தமிழ்நாடு முழுவதும் சரிங்க. அம்மனுக்காக ஒரு 2-3 வரிகள் மட்டும் நாட்டுப்புறத்தில் நீங்கள் பாடக்கூடிய வரிகளில் 2-3 வரிகள் மட்டும். நான் உடனே கற்பனையாகவே பாடுறேன். நம்ம அந்தியூர் காளியம்மனை பற்றி பாடுறேன். அம்மா அந்தியூர் பத்ரகாளி வாரம்மா, அம்மா அந்தியூர் பத்ரகாளி வாரம்மா, அவன் மகிமதனை சொல்லி வாருங்களம்மா. வடக்கு முகம் பார்த்திருக்கா வாங்கம்மா, வடக்கு முகம் பார்த்திருக்கா வாங்கம்மா, இங்கு வந்து விட்டால் துன்பம் தீருங்களம்மா. அம்மா அந்தியூர் பத்ரகாளி வாரம்மா, இங்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்கம்மா. சூப்பர்ண்ணா. இதே மாதிரி விவசாயத்துக்கு ஏதோ ஒரு 2 வரிகள். விவசாயத்துக்கு முக்காமலம் நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு, முக்காமலம் நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு, நிற்காமத்தான் தண்ணி இறைச்சோம் நெல் பயிரும் கருகி போச்சு. முக்காமலம் நெல் பயிர் 30 கசம் தண்ணி கிணறு. சூப்பர்ண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. அம்மா அந்தியூர் பத்ரகாளி வாரம்மா, அந்தியூர் பத்ரகாளி வாரம்மா, சொல்லி வாரம்மா.
சட்டி தூக்கி ஆடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா அம்மா அந்தியூர் பத்ரகாளி அம்மன் தேடிவாரா ஆடிவாரா மாறி ஆடிவாரா கைதட்டி உற்சாகம் செய்த அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பிலே நன்றி 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 அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, எத்தனை வருஷமாக இந்த வேஷம் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது கலை உலகத்தில் நான் ஒரு 9 படிக்கும்போது என்னுடைய ஒரு 13-12 வயசுலேருந்தே நான் இந்த கருப்பணசாமி வந்து ஆடுறேன். சரிங்க. அது அப்பா வந்து நாட்டுப்புற பாடகர். அதுக்கப்புறம் எங்கள் முன்னோர்கள் யாரும் கிடையாது. இது கலை உலகத்தில் நான் படித்தது +2 முடித்தேன். அதுக்கடுத்து கேட்ரிங் படித்தேன். ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு விருப்பப்பட்டாங்க. அப்புறம் அப்பா நாட்டுப்புறங்கள் இருக்கிறதுனால திடீர்னு இப்படி ஏதாவது கலை உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, இப்படி மேக்கப் போடுறவர் ஒரு ஆள் வரல, நம்ம நண்பர், நம்ம ஊர் பக்கத்துலேயே. அப்புறம் அப்பா சொன்னாங்க, சரி ஒரு 2 இடம் மட்டும் நான் சென்னையில் வேலை பார்த்துருந்தேன். கேட்ரிங் அழைச்சி முடிச்சு கேட்ரிங்கில் வேலை பார்த்தேன். ஒரு 2 இடம் மட்டும் பண்ணி இந்த கருப்பணசாமி மட்டும் ஆடுப்பாண்டாரு. அப்போ ஆடினது தான் இன்னும் கலை உலகத்தில் ஒரு 25 வருஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளியம்மன் வேஷம் பார்த்துருக்கீங்க. இது வந்து நான் அரண்மனை திரைப்படத்துலேயே சுந்தர்ஜி அரண்மனை ஃபஸ்ட்டில் நான் தான் ஆடிப்பேன். சுந்தர்ஜியிலேருந்து எல்லாருமே கிராமிய கலையில் பாராட்டினாங்க. அது அப்படியே தொடர்ந்து நான் போடாத வேஷங்களே கிடையாது. எங்கள் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள், மாமன்னர் மருதுவண்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் வேஷம். கலை உலகத்தில் என்ன அந்த ஃபீல்டில் துறையில் என்ன கேட்குறாங்களோ அது பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட நாங்கள் அந்தியூரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கற்பனசாமி ஆட்டம், அக்னி சட்டி ஆட்டம், தெய்வங்களில் கிருஷ்ணர், முருகன், போடாத வேஷம், கலைத்துறையில் என்னென்ன இருக்கும் எல்லாமே பண்ணுவேன். இன்னொன்று என்னென்னா, யாருமே கலை உலகத்தில் வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த அளவு அப்பா எங்களை அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரையும் எந்த ஒரு குற்றங்கள் இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில். அதே மாதிரி குடிக்கக்கூடாது, மக்கள் மத்தியில் வடிவேல் மாதிரி காமெடி பண்ணுவேன். ஏதோ ஒரு நம்மளால் இந்த கலை உலகத்தினால மக்களுக்கு ஒரு மெசேஜ் போய் சேரணும். அதே படிக்கக்கூடிய இளைஞர்களோ பாடகர்களோ யாருனாலும் சரி, உங்கள் யூடியூப் மூலயமா, உங்கள் யூடியூப் பேர் வேல்நம்பி யூடியூப் மூலயமா சிறந்த பாடகர்களோ அல்லது நாட்டுப்புற கலையில் நீங்கள் என்ன ஒரு கட்டக்காலாட்டம்னு சொல்லுவாங்க, கரகாட்டம்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி நடிக்கக்கூடிய இந்த தமிழகத்துக்கு மட்டும் அல்லாது நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே வேறு. உலகத்துக்கே தமிழையும் பண்பாடையும் உலக மொழியாக தமிழ் சொல்லுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரம்லாம் இன்னும் உலக லெவலில் பெருகணும். இன்றைக்கி சிங்கப்பூரும் சரி, மலேசியாவும் சரி, நாட்டுப்புறத்தில் அம்மன் நாட்டுக்குன்னு கற்பனசாமி நாட்டு வரையும் பெரும்போல் பெற்று கொண்டு இருக்கோம். அது மாதிரி இந்த கலையை வளர்க்குறதுக்கு எல்லோரும் முன் வரணும். கலைஞர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு மதிக்கணும். எல்லா கிராமங்களையும் போன உணவு தாங்கி போய் சாப்பிடுங்க அப்படின்றக்கூடாது. அதே மாதிரி ஒரு அன்னதானம் போட்டு அன்னதானம் சாப்பிட கொடுக்கக்கூடாது. இது சேர்ந்த தமிழுடைய பண்பாடை வளர்க்குறதுக்கான கலைகளை படிச்சிருந்தாலும் இந்த கலையை முன்னோக்கி கொண்டு போயிருக்கோம். அதனால் எங்களை போன்ற கலைகளை உங்கள் யூடியூப்
வேல் நம்பி யூடியூப் சேனலும் எங்களை வளர்க்கணும். எங்களுடைய கஷ்டத்தை புரிந்து நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த யூடியூப் சேனல் போய் சேரணும். ஆமாம், நாங்கள் வந்து எப்படின்னா எங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் அங்கே அலுவலகத்து கொண்டு இருக்கக்கூடிய வைகை நதிக்கரையில் மடப்புறம் பத்திரகாளி அம்மனை போல. உங்களுக்கும் பத்திரகாளி? ஆமாம், எங்களுக்கு பத்திரகாளி அம்மன் தான். எங்கள் அப்பா முதல் பாடியிருப்பார். இப்போ கூட நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் கேட்டிருப்பீங்க. வேல் நம்பி யூடியூப் சேனலில் பார்த்தாலும் தெரியும். அம்மா மடப்புறத்து காளி எத்தாம் பாரமா இந்த பாடலை இயற்றி இசையமைத்தது என்னுடைய தந்தையார் அம்பலநாதன் சொல்லி மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எப்படின்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து ஓலை எடுத்து பின்னுவாங்க, கிடுகு தட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஏரியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் எப்படின்னு தெரியல, நம்ம தென்னை மரத்துலேருந்து அந்த கிடுகு முடைஞ்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர். இப்படி நாங்கள் ஒரு தம்பி பாடகர், ஒரு பாரதன்னு சொல்லி பாடுறப்ப இப்படி கலைத்துறையில் நான் எங்கள் அப்பா தம்பி இப்படி 3 வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபீல்டில் நல்லா போய்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி எல்லா கலைஞர்களையும் நீங்கள் நல்லா சிறப்பாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஈரோடு மாவட்டத்தில் எப்படி மஞ்சள் விளைஞ்சு நாங்கள் வரும்போது கூட பார்த்துட்டே வந்தோம். எல்லா ஒரு 20 கலைஞர் வந்தோம் வயலில், எல்லாருமே பார்த்தோம். ஈரோடுக்குன்ட்டு தனியாக ஒரு மரியாதை இருக்குது. வாழை, அதே ஒரு மஞ்சள், அதே மாதிரி பவானி, அந்த ஆறு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. டயத்துக்கு வந்தால் நல்ல உணவு கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்தியூரில் எங்களுக்கு அந்த அன்னை பத்திரகாளி அம்மன், அந்தியூர் பத்திரகாளி அம்மனுடைய அருளோடு இந்த கிராமிய கலை வளர்க வளர்க என்று கூறி வேல் நம்பி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் எங்கள் கலைத்துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன்.
வந்தோம். ஆனால் மதுரையிலேருந்து இங்கே வந்ததுக்கு எங்கள் அந்தியூர் சார்பில் நம்ம நாடார் சமுதாய சார்பில் நாங்கள் வந்து மனமார்ந்த வாழ்த்து வந்து பாடுறோம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத வந்திருந்தோம். உண்மையாலுமே அம்மன் வேஷமும் அதுக்கப்புறம் கருப்புசாமி வேஷமும் போட்டு பட்டையை கிளப்பிட்டாரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகளில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெல்லும்பி. See you, bye bye, take care, டாட்டா. மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க.